கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சுகமளிக்கும் செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே செய்தியை பகிர்ந்தழிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், சுகத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அது மட்டுமல்ல, நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த காரியங்களாம் நாம் பார்த்தோம். பிரியமானவர்கள், இன்று கூட நாம் ஒரு புதிய காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் வியாதியினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது குடும்பத்திலே பிரச்சனைகளினாலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லது உறவு முறைகளை, கணவன் மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்களுடைய உறவு முறைகள் நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இது எல்லாவற்றின் வழியாகவும் சாத்தான் நம்மை டிஸ்டர்ப் பண்ணுவான், சோதிப்பான். நீங்க எவ்வளவு சந்தோஷமா நீங்க கர்த்தருக்குள் இருக்கணும்னு நினைச்சா கூட நீங்க யார் மூலியமாவது அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஆனா இந்த அதிகாரம் உங்களுக்கு உரியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீங்கள் சாத்தான் உங்களின் காலின் கீழே. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்ய முடியும்? பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி நம்ம அதிகாரத்தெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதனால நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற அதிகார சக்தியின் வல்லமைகளை நீங்கள் துரத்த முடியும். உங்கள் கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், எனவே நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இன்றைய நாளிலே அதை குறித்ததான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதம் 91 மிகவும் அருமையான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் இந்த சங்கீதம் 91 மிகவும் மென்மையாக சொல்வார்கள். அதனுடைய காரியங்களை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல போகிறேன். சரி, இந்த அருமையான ஒரு பாடல் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லப்பட்ட இந்த சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னா தமிழ்ல பழைய பாடல்ல ஒரு பாடல் உங்கள் மத்தியிலே நான் பாட விரும்புகிறேன். இதனுடைய கருத்துக்கள் மிகவும் அருமையானது. பிரியமானவர்கள், இந்த பாடலை நான் பாடுகிறபோது எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார்.
அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், இந்த அருமையான பாடல் நீங்க என்னோட சேர்ந்து கூட பாடினீங்க. அவ்வளவு அருமையான தேவன். பிரியமானவர்களே, எல்லாரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய வேதாந்தத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப நம்ம வேத வசனத்தின் வழியாக தேவனுடைய சுகமாக்கும் வல்லமே நம்ம பார்க்க போயிடும். ஹல்லேலூயா. சங்கீதம் 91. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 91 பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்றால், இந்த சங்கீதத்தை பாத்தீங்கன்னா அங்க யாருமே பேரே போட்டிருக்காது. இது யார் எழுதினாலும் தெரியலன்னு சொல்லுவாங்க. ஆமா, இல்ல தெரியல. ஆனா ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்களா, பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மோசே எழுதியதாக இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பிரியமானவர்கள், ஏனென்றால் அவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார். எனவே அவர் முதலாவது ஆண்டவருக்காக ஆசரிப்பு கூடாரம் கட்டின பிறகு அவர் என்ன செய்திருக்கலாம், இந்த சங்கீதத்தை அவர் பாடி இருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது. பிரியமானவர்கள், இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான பல காரியங்களை இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அந்த உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் எப்படி இருப்பானா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். பிரியமானவர்களே, அந்த மறைவுனா எப்படின்னா, ஆண்டவருடைய மறைவுல நீங்க போய் இருந்தீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு நிழல்ல இருக்கிறது போல. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம். பிரியமானவர்களே, மோசே சொன்னாரு, உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் என்னை அனுப்பி விடாதையும் சொன்னாரு. ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை அவர் அவ்வளவா வாஞ்சித்தார். அவருடைய பிரசன்னத்துல பல நல்ல காரியங்கள் நடக்கும் என்று அவர் விசுவாசித்தார். பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னம் இல்லாட்டி நான் எப்படி போவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அவருடைய பிரசன்னத்திலே வேற என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, அவருடைய கைடன்ஸ் இருக்கு, அவருடைய வழி நடத்துதல் இருக்கு, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கலாம். அது மட்டுமல்ல, அவர் நம்மை பாதுகாத்து மூடி இருக்கிறவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இவ்வளவான காரியங்களும் அதிலே காணப்படுகிறது. பிரியமானவர்கள், அதனாலதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நீங்களும் அந்த உன்னதமானவருடைய மறைவிலே வந்து விடுங்கள். பிரியமானவர்களே, பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன வருது? அடிக்கடி சுகவீனம் ஆகுறீங்களா? அல்லது நீங்க குடும்பத்துல, நான் சொன்னேன் இல்லையா, குடும்பத்துல பல பிரச்சனைகள், இதெல்லாமே சத்துரு கொண்டு வருகிறதானதாக இருக்கிறது. சில நம்மை பிடிக்காத மனிதர்கள் கூட சில சமயங்களே நமக்கு பலவிதமான இடையூறுகளையோ சாத்தானுடைய எதுவும் பண்ணலாம். அதான் அன்னைக்கு எந்த விதமான பில்லி சூனியங்களாக இருந்தாலும், எந்த விதமான மாய மருந்துகளாக இருந்தாலும் எல்லாமே நம்மளுடைய கால்களுக்கு கீழே சர்வ வல்லமை உடைய நம்முடைய தேவாதி தேவனுக்கு கீழே இருக்கிறது. பிரியமானவர்களே, சாத்தான் எப்பொழுதுமே நசுக்கப்பட்டவன். நீங்க அதை புரிந்து கொள்ளணும். நமக்கு கர்த்தர் அதற்கு மேல் என்ன செய்து கொடுத்திருக்காரு? சர்வ வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலே நம்ம எல்லாவற்றையும் நாம் முறியடிக்க முடியும். இயேசுவின் வல்லமையில நாம் தான் வெளியேறு என்று சொல்லுகிற பொழுது அது கட்டாயமாக அந்த இயேசுவின் நாமத்திற்கு பயந்து அந்த காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும்? வெளியேறும். பிரியமானவர்களே, குடும்பத்துல குழப்பங்கள் இயேசு நாமத்துல வெளியேறி குடும்பங்களை ஒரு நபர்களுக்கும் சந்தேகத்தை உண்டாக்குகிற அந்தகார சக்தியின் வல்லமை இயேசு நாமத்தில் விலகு என்று சொல்லுகிற பொழுது அது விலகும். அது எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு வல்லமை உண்டு, உங்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தின் வழியாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஒவ்வொருவரும் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பிரயோஜனமானது இருக்கும். நான் கர்த்தரை நோக்கி, இதுல பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்துல ஒரே ஆளு சொன்ன மாதிரி இருக்காது. 3 பேர் இதுல பேசுற மாதிரி இருக்கும். 3 பேர்கள் இதுல பேசுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். முதலாவது ஒரு பிரீஸ்ட், அதாவது ஒரு போதகர், அதாவது போதகர் சொல்ற மாதிரி இருக்கும். பிரீஸ்ட்னா ஆசாரியர் இல்லையா, பழைய காலத்து அவர் சொல்ற மாதிரி இருக்கும். என்னன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலை தங்குவான். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது வசனம்
அவர் சொல்ற மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ஜெப பண்றவங்க சொல்ற மாதிரி, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்னு இருக்கும். அப்புறம் 3வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் அந்த பிரீஸ்ட், அதாவது ஆசாரியர் சொன்ன மாதிரி இருக்கும். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அது மட்டும் இல்ல, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். உனக்கு பயம் தேவையில்லை. ஏன் பயம் தேவையில்லை? ஏனென்றால் நீ உன்னதமானவனுடைய அடைக்கலத்திற்குள்ளாக வந்து விட்டாய். உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாக நீ இருக்கிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது, ஸ்தோத்திரிக்கிற பொழுது, பாடலை பாடி ஜெபிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, பிரியமானவர்களே, நீங்கள் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக வருகிறீர்கள். அப்படி வருகிற பொழுது இவ்வளவு ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் பாத்திரராக மாறிவிடுகிறீர்கள். பிரியமானவர்களே, பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9வது வசனம் வந்து பிரேயர் பண்றவர் சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அதுக்கப்புறம் திருப்பி அவர் சொல்ற மாதிரி இத ஆசாரியர் சொல்ற மாதிரி இருக்கும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி இல்ல, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்பத்தையும் மிதித்து போடுவாய். உனக்கு பயமே அவசியம் இல்ல. என்னெல்லாம் சொன்னாரு பாருங்க. ஆசிரியர் சொல்ற மாதிரி நீங்க பாக்கிற பொழுது 3வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க வருகிற பொழுது பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. உன்னை வேடுடைய கண்ணிக்கு தப்பிப்பார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். பாருங்க, வேடுடைய கண்ணினா சாத்தான் வந்து மறைவா நமக்கு வச்சிருக்கிற கண்ணிகள். நம்ம நல்லா சந்தோஷமா இருப்போம், நம்மளுக்கே தெரியாம ஏதாவது குழிகள், நமக்கே தெரியாம ஏதாவது காரியங்கள் வச்சிருக்கலாம். நம்ம அது வந்து நம்ம நண்பர்களோட பழகிட்டு இருக்கலாம், அது வழியா வந்து அவன் ஏதாவது வந்து மறைவான கண்ணியை கொடுத்திருக்கலாம், இல்ல நம்ம எந்த காரியத்திலும் வர. ஆனா என்ன செய்கிறார் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தப்பு வைக்கிறார். உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் உலகம் எங்கும் இருக்கிறதா, அந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்பி வைப்பார். அப்புறம் என்ன செய்கிறார்? உன்னை தமது சிறகுகளாலே மூடி பாதுகாக்கிறார். சிறகுகளால ஒரு கோழி கொஞ்சம் வந்து கோழி எப்படி அப்படியே மூடி பாதுகாக்கிறது, அது அனலுக்காக போகுது, பகைவருக்காக பயந்துட்டு போகுது, ஒரு பாதுகாப்புக்காக போகுது. இது எல்லாத்துக்குமே அந்த கோழி வந்து சிறகுகளாலே மூடுவது போலே அவர் நம்மை சிறகுகளாலே மூடுகிறார். அவர் செட்டின் கீழே நீ அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் தான், அதனுடைய ட்ரூத், அவருடைய வசனம் உனக்கு பரிசையும் கேடகமா இருக்கும். கேடகம்னா ஒரு ஆபத்துல அம்பு வந்து எய்கிற பொழுது அது பாதுகாக்க ஒரு பயன்படுகிற ஒரு இதான் கேடகம். அது மாதிரி சாத்தான் விடுகிற அம்புகளுக்கு எல்லாத்துக்குமே கேடகம் எது? உனது சத்திய வசனம். சத்திய வசனத்தை சொல்லி அந்த வருஷத்தின் வல்லமையில் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போ, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், என்னை சோமாக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை நீங்க வந்து சொல்றீங்க. அதுதான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இரவு நேரத்துல உண்டாகக்கூடிய பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கிற அம்புகள், இது என்னது? சாத்தானுடைய அம்புகளை காட்டுகிறது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் இருந்தாலும், மத்தியானத்தில் பழக்கம் சங்காரம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீ பயப்படவே மாட்டே. ஏன்? நீ வந்து உன்னதமானவரின் மறைவில் தங்கி இருக்கிறாய். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் உங்களுக்கு எத்தனை பேரு யாரால் எதிரா வந்து என்ன செஞ்சாங்க, செய்வினைகள் மருந்துகளோ எது வந்து உங்களுக்கு செய்தாலும் வந்து உங்களுக்கு என்ன செய்யுது? வாய்க்காதே போகும். அப்படின்னு என்னன்னா, அது வாய்க்காது போகும், அது நடக்கவே நடக்காது. சரிங்களா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ பார்த்து உனக்கு துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு விரோதமாக செய்த துன்மார்க்கர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வந்து பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பாருங்க, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாமே அருமையான வாக்குத்தத்தங்கள். பிரியமானவர்களே, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்க உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்து கொண்டு போவார்கள். வழிகள் எல்லாம் நீ தவறி விழுந்துடக்கூடாதுன்னு உன்னைய பாதத்தை வந்து கொண்டுட்டு போறேன். பிரியமானவர்களை, ஒரு தடவை எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, மேல கர்த்தர் செய்த அற்புதம், அதை உங்க மத்தியில சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் நானும் என் கணவர், கணவருடைய நண்பர் 3 பேரும் வந்து அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக்ல இருந்து இறங்கி அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த பக்கம் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே வந்து தரை இருக்குல்ல, தரை வந்து மண் தரை இருக்காது, கொஞ்சம் சிமெண்ட் தரமா இருந்துச்சு.
அதில் வந்து கல் கூட இருந்துச்சு நேரத்தில் ஒரு தரை தான். அந்த தரையில் நாங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் தடிக்கி இப்படி மொட்டை மல்லாக்க விழுந்துட்டேன். பிரியமானவரே, மொட்டை மல்லாக்க இப்படி விழுந்துட்டேன். ஆனால் விழுந்துட்டு தடிக்கி விழுந்துட்டு அப்புறம் நான் எழுந்திருக்கிறேன். ஆனால் அங்கேருந்து நான் தவறி விழுந்து ஒரு காயில் அப்படியே கீழே விழுகும்போதே அப்படி ஒரு பொண்ணு போல ஒரு மாதிரி சாஃப்டாக விழுந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி நான் எந்திரிச்சிட்டு ஒன்றும் அடியுமே இல்லை, ஒரு வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கேருந்து நிறைய பேர் தபக்குன்னு விழுகுறாங்க, உடனே காயம், எலும்பு முறிவுன்றாங்க, இப்படின்றாங்க, ரத்தம் வந்துச்சுன்றாங்க, பலது. ஆனால் எனக்கு இப்படி விழுந்து கூட இந்த தலையிலையோ ஒன்றுமே அடிபடலை. அப்போது அங்கேருந்து தடாறு விழுகும்போது புவிப்பு சக்தி இழுத்தாலும் அங்கே வந்து தேவதூர்ல கொண்டு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அந்த நாளை நான் மறக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அவ்வளவு இது மாதிரி நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிக்கும் போது நிறைய தேவ ஊழியர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இது ஒரு அருமையான சாட்சி கர்த்தர் கொடுத்தது. அப்படியாக ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார். அப்புறம் அது மட்டும் இல்ல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் பலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கத்தின் மேல், விரியன் பாம்பின் மேல், இது எல்லாமே வந்து சர்பம் எல்லாமே வந்து எப்படி இருக்குது, ஒரு எதிரடையான ஒரு சாத்தானுடைய அடையாளங்களாக இருக்கிறது. இருந்தாலும் பாலசிங்கத்தையும் பலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று வசனம் சொல்லிடுது. சிங்கத்துல சில சமயத்துல சிங்கத்தை வந்து சாத்தானுக்கு இதா சொன்னாலும் பிற்காலங்களை பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் அந்த சிங்கத்தை முறித்து போட்ட யூத ராஜ சிங்கமாக ஏசப்பா வந்து உயிரோடு எழுந்து அந்த சாத்தான் மிதிச்சார். பிரியமானவர்களே, சரிங்களா? சரிங்க. அப்புறம் வந்து என்னன்னா 14, 15, 16 மிகவும் முக்கியமான வசனங்கள். இதுலதான் உங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் நான் சொல்ல போறேன். கர்த்தர் வந்து நமக்காக கொடுத்து 8 வாக்குத்தத்தங்கள், 8 அருமையான வாக்குத்தத்தங்கள் இந்த 14, 15, 16 காணப்படுது. இந்த 14, 15, 16 பாத்தீங்கன்னா இது ஒரு ஆசாரியர் அல்லது பிரீஸ்ட் சொன்ன மாதிரி இருக்காது. இதை ஜெபிக்கிற ஒருத்தர் சொன்ன மாதிரி இருக்காது. இந்த 3 வசனங்களும் தேவாதி தேவன் சொன்ன வசனங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள்ல வந்து 8 வாக்குத்தத்தங்களை நீங்க பார்க்கலாம். அதைத்தான் இந்த நாள்ல சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, இப்ப வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை வந்து என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் வந்து ஒரு நிபந்தனையோடு தான் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுக்கிறார். ஏன், உலக பிரகாரமான மக்களுக்கு அது உரியதே இல்லை, அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நடக்காது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில கட்டுப்பாடுகள், சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட மக்களுக்கும் அது என்ன செய்யும்னா அது வந்து பழிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவனை விடுவிப்பேன். எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் என்ன செய்வேன், அவனை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 2வது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறபடியால், கர்த்தர் வந்து ஆமா ஆண்டவரே எனக்கு தெரியும், தேவனா எனக்கு தெரியும், இயேசுவா எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. இயேசுவை எனக்கு தெரியும்ன்றவங்கள இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், என்னென்ன நற்காரியங்களை செய்தார், எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார், அவராலே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நம்ம என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அதாவது அவரோடு நம்ம உறவு கொண்டிருக்க வேண்டும். காலையும் மாலையும் அவரோடு பேசி மகிழ வேண்டும். கஷ்டமான சூழ்நிலை இருக்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி சொல்லி அழுவீங்க. எத்தனையோ பேர் நீங்க அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் ரொம்ப பயங்கரமான தெரிஞ்சுன்னா உங்களுக்கு யாராவது சொல்லி அழுதா உங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும், அப்படித்தானே? ஆனா நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, உடனே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நான் நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு டக்குன்னு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்படிதான் பிரியமானவரே நான் எப்பொழுதுமே செய்வேன். அதே மாதிரி 2வது வாக்குத்தத்தம் வந்து என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நான் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறவனை. அதனால நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். இதை சொல்லுவாங்க. இது வந்து அந்த அறிந்திருக்கிறத ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு இதுல நான் படிச்சிருக்கிறேன். என்னன்னா, இப்ப வந்து ஆதாம் ஏவாளை அறிந்தான், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வரும். நிறைய பேர் கணவன் மனைவி குள்ள உறவு முறைகளை வந்து இவனை அறிந்தான் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க வாசித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டது கணவன் வந்து அந்த மனைவி அறிந்தான்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்க உறவை குறிக்குது, டீப்பான உறவை குறிக்குது. அதே மாதிரிதான் நம்ம இயேசுவை வந்து நம்ம வந்து தேவாதி தேவனை நம்ம அறிகிற பொழுது அவருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப் வருது. எப்படின்னா, இப்ப இந்த நான் சொன்ன அழுத மாதிரி, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, ஆண்டவரே நீங்க நல்லவரா இருக்கீங்க, நீங்க எனக்கு விடுதலை கொடுப்பீங்க, என்னைய பாதுகாப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ஆண்டவர் சமூகத்துல போகும்போது உங்களுக்கு அழுக வராது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் அந்த அழுகையெல்லாம் தொடச்சிருப்பாரு.
உங்களுக்கு தெரியவே தெரியாது, உடனே ஒரு வார்த்தை மூலமா அவங்க ஆண்டவர் உங்களை அப்படியே ஆறுதல் படுத்துவாரு, பேசுவாரு. ஐயோ மகளே நீ கவலைப்படாத, உனக்காக நான் பெரிய காரியங்களை செய்கிறேன், உன்னை வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வசனங்கள் மூலியமா பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்ப இந்த கண்ணீரை வந்து காண்கிற தேவன் அவர் வசனம் சொல்லிடுது இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல நேசராக அன்புள்ளவராக இருக்கிறார். பெரியமானவர்களுமா நண்பர்கள்கிட்டயோ கணவன் கிட்ட கூட நிறைய மனைவிமார்கள் நீங்க இந்த காரியத்தை கேட்டு கேட்டு அழுதுருப்பீங்க, அழுது நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. நீங்க தேவன்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேவன் தான் நீங்க முதல் கேட்கணும். அவர்கிட்ட கேட்டு அவரால் முடிஞ்ச அவர் செய்வாரு, இல்லாட்டினா முடியாது. அவர் சில சமயத்தில் அவங்களுக்கு முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நிறைய காரியங்களை நீங்க அப்படி இருப்பீங்க. நீங்க அப்படி இருக்கவே இருக்காதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமா? ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், இது வேணும் நீங்க கேளுங்க. கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில அது செய்வார். பிரியமானவர்கள், இது நிறைய காரியம் நிறைய தடவை என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏன்னா அவர் தான் நான் முதலிடமா வைக்கிறேன், 2வது தான் கணவர் பிள்ளைங்க. அதே மாதிரி மனைவி கிட்ட கூட சில பேர் மனைவி கிட்ட நீங்க ஏதாவது கணவர் மனைவி எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க அவங்கள்ட்ட சொன்ன பிரச்சனைகள் சண்டைகள் வந்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் என் மனைவி இப்படிதான் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னோட வீட்டுல வந்து சமையல் மற்ற காரியங்கள் எந்த காரியங்களா என்னோட சொந்தக்காரவங்களோட அம்மா பிள்ளை அவங்களோட பேசும்போது வந்து அன்பா பேசணும் அப்படின்னு நீங்க நேர்லயே மனைவி கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தா கூட சண்டை வரும். ஒரு தடவை சொல்லுங்க, கேட்கலையா? நீங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட மனைவி வந்து இப்படிலாம் நடக்கும் நான் விரும்புறேன். தப்பே கிடையாது. கர்த்தர் என்ன செய்வாரு? அன்பா செஞ்சு சரி மகனே உனக்கு கட்டாயமா செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? உங்க மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். பெருமாளுக்கு எல்லாத்தையும் சொல்லலாம். என் குடும்பத்தினரோட அன்பா இருக்கணும், அவ வந்து கோவிக்க கூடாது, அல்லது வீட்டுல நல்லா சமையல் செய்யணும், வீட்டுல நல்லா வேலை செய்யணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும், தேவனோட இன்னும் அன்பா இருக்கணும், பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்கணும், ஜெபிக்கணும், நிறைய நேரத்தை ஆண்டு விட்டு செலவழிக்கணும். அப்படிதான் நீங்க உங்க மனைவிக்காக ஜெபிக்கலாம். இப்படி கணவன் மனைவிக்காகவும் நீங்க ஜெபிக்கலாம். அதே போல பிள்ளைங்க வந்து சரியா இல்லையா? நீங்க பிள்ளைங்க சொல்லி பாப்பீங்க, கேட்க மாட்டாங்க. வேண்டாம், நீங்க ஆண்டு விட்டு போய் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே என்னோட பிள்ளைய நீங்க மாத்துங்க, உங்களால மாற்ற முடியும், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க வந்து பிள்ளைங்களை மாற்றுவீங்க சொல்லுங்க. நல்ல பிள்ளைங்களா வருவாங்க. என்னோட பிள்ளைங்களெல்லாம் இங்க கொஞ்சம் கஷ்டமான சிங்கப்பூர்ல பலவிதமான மக்கள் நிறைஞ்சிருக்கிற, பலவிதமான இன மக்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா என்னோட பிள்ளைங்களெல்லாம் வந்து கர்த்தரோட வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சு விடுவேன். அதெல்லாம் பிள்ளைங்க பாருங்க, அவங்க வந்து போய் செகண்டரி ஸ்கூல் தான் 13, 15, 16 வயசுல கூட பாத்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல்ல முடியும் போது இடைவேளை கூட பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? பாத்ரூம்ல போய் கூட சிகரெட் அடிக்கிற பசங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. சிகரெட் குடிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா என்னோட சன் படிக்கும் பொழுது அதெல்லாம் பழக்கம் வரல அவங்களுக்கு. கெட்ட பழக்கங்கள், அதாவது போதை பொருள்களுக்கு அடிமையானவங்க இருக்காங்க, பலவிதமான குடி, சிகரெட்டு பழக்கம், இந்த பழக்கங்கள்லாம் இருக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு. அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு இருக்கு. ஆனா என்னோட பிள்ளைங்களுக்கு எதுக்குமே இல்லை. ஏன்னா எனக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அந்த காலத்துல நான் வந்து பயந்தேன். அதனால என்ன செஞ்சேன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது எனக்கு விசுவாசம். டெய்லி சொல்வேன், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று வசனம் சொல்கிறது இல்லையா? அதே நான் சொல்லேன், ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் உம்மாலே போதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், என்னுடைய சமாதானம் கூட பெரிதா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தர்கிட்ட நான் ஜெபிப்பேன். ஜெபிச்சு அனுப்புவேன். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே என்னால போதிக்கப்பட்டவன் நான் சொல்லல, என் பிள்ளை நான் தான் கரெக்டா வளர்த்தேன், இதை சாப்பிடாத, அதை செய்யாது, இதை செய்யாதுன்னு சொல்லி நான் வளர்த்தனாக்கும் அப்படின்னு சொல்லி நான் பெருமையா சொல்லல, நான் வளர்க்க முடியும் நான் சொல்லல. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அப்பொழுது அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த விசுவாச வார்த்தையை எப்பொழுதே பிள்ளைகளை வந்து வெளியே அனுப்பும்போது, ஜெர்மனி அனுப்பும்போது கன்ஃபஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா கூட, நிறைய பிள்ளைங்களோட வருவாங்க, கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னா கூட, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தா கூட, நம்ம வந்து மனசு லேசா இருந்தா கூட இந்த வசனத்தை சொல்லி நான் அறிக்கையிடுவேன். பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்குலாம் 28, 27, 28 வயசாயிடுச்சு. இனிமேல அந்த கெட்ட பழக்கங்களை பழகிறதுக்கு சான்ஸ் இல்லை. சின்ன வயசுல இருந்து அந்த டீனேஜ்ல தான் கொஞ்சம் கஷ்டமான நாட்கள். அந்த நாட்களில் கர்த்தர் அவர்களை பத்திரமாக பாதுகாத்தார். ஏனென்றால் என்னோட நம்பிக்கை வந்து கர்த்தர் மேல இருந்துச்சு. என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள்னா நான் இருக்க மாட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது நான் இருக்க மாட்டேன். எந்த சூழல் நான் உன்னோட இல்லை. ஆனா கர்த்தராகி நீங்க வந்து இருக்கீங்க, நீங்க போதித்து வழி நடத்துங்க. இவ்வளவுதான் பிரியமானவர்களே சொல்லேன். அது பிள்ளைங்கள் எல்லாம் வந்து அருமையான சாட்சியுள்ள பிள்ளைங்களை எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இந்த பிள்ளைங்க இப்படி வந்து எந்த கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கீங்க, அப்படியா இருக்காங்க, இப்படியா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. என்ன காரணம்னா கர்த்தர் தான். அப்ப கர்த்தர் நான் முன்னாடி வச்சேன். அது மாதிரி இந்த செய்தி கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் எந்த கவலைகள் பாரங்கள் இருந்தாலும் அதை போய் நீங்க ஆண்டவர்கிட்ட வைங்க. ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் கட்டாயமாக உங்க வாழ்க்கையில நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கட்டாயம் செய்வாங்க. அல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் அவ்வளவு நல்லவரா இருக்கார். பாத்தீங்களா, முதலாவது என்ன சொன்னேன், அந்த அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்னு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். 2வது வாக்கு தத்துவம் என்ன, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை
உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நான் அவனை உயர்வாக வைப்பேன். ஏன்னா அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறான். அவன் எப்படி இருக்க மாட்டான், தாழ்வா இருக்க மாட்டான். அவனை உயர்வா தான் வைப்பேன். எல்லா சூழ்நிலையும் அவனை காத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. 3வது பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் என்ன கேட்கிறானோ அதுக்கு மறு உத்தரவு நான் கொடுப்பேன். மறு உத்தரவு நான் என்ன செய்வேன், அவனுக்கு ஆன்சர் பண்ணுவேன், மறு உத்தரவு கொடுப்பேன். எப்போ? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்படிப்பட்டவங்களாக நம்ம இருக்கணும். உன்னதமான மறைவில் அடங்கி இருக்கணும், மறைவில் வந்து சேரணும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இது 3வது வாக்குத்தத்தம். முதல் வாக்குத்தத்தம் என்ன? அவனை விடுவிப்பேன். 2வது வாக்குத்தத்தம் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 3வது வாக்குத்தத்தம் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். 4வது வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அவன் கஷ்டமான சூழ்நிலை இருக்கானா, ஏதாவது ஆபத்துல இருக்கானா, ஒருவேளை நான் கீழே தபாரம் விழுகும் போது மற்றவெல்லாம் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லல, அப்ப கூட ஏதாவது ஆயிருக்கலாம். ஆனா அந்த ஆபத்துல என்ன செஞ்சாரு? அவர் என்னோட இருந்து என்னை பாதுகாத்து அப்படி நிக்க வச்சுட்டாரு. அப்படியே எந்திரிச்சு நிற்கும் போது புப்புல எந்திரிச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப தேவன் வந்து என்ன செய்கிறார் என்றால், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. அப்ப ஆபத்தான நேரங்கள்ல நம்மள அறியாம வந்து இருக்கிற நேரங்கள்ல அவர் என்ன செய்ய நம்மோடு இருக்கிறார். அது வந்து 4வது வாக்குத்தத்தம். ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். ஆபத்து சூழ்நிலை கவலைப்படாத, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எவ்வளவு கடன் பிரச்சனையா, நீ கவலைப்படாத, நீ என்னுடைய பாதத்துல காத்துருன, எல்லாவற்றையும் சுமூகமாக மாற்றுவேன். அவனோட விரோதிகள் பணம் கேட்கிறவங்க, சரி நான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இப்படிதான் நான் செய்ய முடியுங்க, நீங்க ஒரு கண்டிஷன்ஸ் அவங்க கிட்ட சொல்லும் பொழுது அவங்க கேட்பாங்க. இப்படியாக கர்த்தர் வந்து என்ன செய்கிறார்? ஆபத்தில் நம்மளோடு அவர் இருக்கிறார். 4வது. 5வது வந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சரிங்களா? அவனோடு இருக்கிறாரு, அவனை தப்புவிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு? கனப்படுத்துகிறார். ஆக மொத்தம் 6 சொல்லியிருப்பேன் இல்லையா? என்னது? அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்தில் அவனோடு இருப்பேன், அவனோடு இருந்து அப்புறம் அவனை தப்புவிப்பேன், அப்புறம் அவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துவேன்னா நிறைய ஐஸ்வர்யங்கள், மற்ற காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. அது ஒரு கணம், அதாவது உலக பிராண மக்கள் மத்திய அது ஒரு கணத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் மற்றவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். அது ஒரு உங்களுக்கு உயர்வாக இருக்கிறது. படிப்பு, ஞானம் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். படிக்காதவங்களா இருந்தாலும் கர்த்தர் அவங்களே உயர்த்துவார். தேவனை நம்பினால் ஒரு காலம் விற்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, இப்படியாக அவர் வந்து என்ன செய்கிறார்? நம்மை கனப்படுத்துகிறாக. உயர்ந்த ஒரு பதில வேலை பார்க்குற இடங்களை இவங்களா இவரு பெஸ்ட், இவர் சரியா செய்வார் அப்படின்னு சொல்ற மாதிரி கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. 6 முடிஞ்சிருச்சா? அப்ப 7வதுக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 16வது வசனத்துல, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. அப்ப நீடித்த நாட்கள் அவனை திருப்தி ஆக்குகிறார். அறவர வாழ்க்கை இல்ல, நீடித்த நாட்களாக நம்ம எவ்வளவு நாள் விரும்புறோம் அவ்வளவு நாட்களுக்கும் அவர் என்ன செய்கிறார்? கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில் என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அது வந்து கடைசியான இது. கர்த்தர் அவருடைய சால்வேஷன், அவருடைய விடுதலை, அவர் ரட்சிப்பை நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். பெரியமானவர்களே, இப்பொழுது மட்டுமல்ல, முற்று முடிய நம்ம ரட்சித்து கடைசி வரைக்கும் நம் பரலோகத்தில் சேர்க்கிற வரைக்கும் நம்ம எந்த பிசாசின் வல்லமையும் தாக்காதபடிக்கு நம்ம வந்து பரலோகத்தில் வரைக்கும் ரட்சிப்பை காண்கிறவராக, அவரை ரட்சிப்பை காட்டுகிறவராக இருக்கிறார். பெரியமானவர்களே, முற்று முடிய ரட்சிக்கப்படுகிறவனே, முற்று முடிய ரட்சிக்கப்படுகிறவன் ரட்சிக்கப்படவன் வசனப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்க என்ன செய்றீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வந்து என்ன செய்யறார்? உங்களை பாதுகாத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யறார்? நம்மை ரட்சிப்பை அவர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். நீடித்த நாட்களால் நம்ம திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் இருக்கலாம். அதுல வந்து சொல்றேன், உங்க பேரை சொல்லிக்கலாம், நீங்க யாரை சொல்லிக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை கூட இந்த மாதிரி நல்ல கர்த்தருக்குள்ள பிள்ளை வரணும், கணவர் கர்த்தருக்குள்ள வரணும்னா கூட நீங்க என்ன சொல்லலாம்? இதை அவரோட பேரை சொல்லலாம். இப்ப நீங்க வந்து உங்களுடைய பேரை சொல்லலாமா? ஷீலா கர்த்தரிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் ஷீலாவை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை ஷீலா அறிந்திருக்கிறபடியால் ஷீலாவை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஷீலா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாள், கர்த்தர் ஷீலாவுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் கர்த்தரே ஷீலாவோடு இருந்து ஷீலாவை தப்புவித்து ஷீலாவை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் ஷீலாவை திருப்தியாக்கி கர்த்தருடைய ரட்சிப்பை ஷீலாவுக்கு காண்பிப்பார். இப்படி நீங்க எழுதி வச்சுட்டு உங்களுக்கு இதா இருக்கிற உங்க பேரை சொல்லி நீங்க அதை வந்து சுதந்திரத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இதுல அவன் இடத்துல என் அப்படின்னு நீங்க போடலாம், நீங்க வந்து உங்க பேரையும் நீங்க போடலாம்.
அப்படியாக நீங்க சொல்லி நீங்க வாசித்து இது பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் அருமையான உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்கவே என்று சொன்னீங்களே ஆண்டவரே. சங்கீதம் 91 நாங்கள் இந்த நாளிலே மெடிடேட் பண்ணோம், தியானித்தோம் ஆண்டவரே. அதில் நீங்க கொடுத்த 8 வாக்குத்தத்தங்களையும் பார்த்தோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய உன்னதமான அடைக்கலத்துக்குள்ள வர உன்னதமானவரின் ஆண்டவரே மறைவிலே நாங்கள் வந்து விட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சும்மா டைம் கிடைச்சிச்சுன்னா கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அங்கே அற்புதங்கள் நடக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அப்படியே ஆண்டவரே நீங்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.